பருத்தித்துறையில் களஞ்சியம் ஒன்றுக்கு தீப்பற்றியதில் 2 மரணம். நீதிபதி விசாரணை. கடத்தொழில் அமைச்சர் தனது ஆதரவாளர்களை வைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்தியதாக குற்றச்சாட்டு. வடக்குக்கு வரும் ரணில் பல தரப்பினருடன் சந்திப்பு. நாட்டை மீட்க சர்வ கட்சி கூட்டம், மைத்திரி கோரிக்கை. தேர்தல் ஆண்டில் இன மத மொழி பிரிவினையை விதைக்க இடமளிக்க கூடாது, விஜயதாச ராஜபக்ச. ஒன்றிணைந்த எதிரணி கூட்டணியின் பொது வேட்பாளராக சஜித் களமிறங்குவார், வெளியான அறிவிப்பு. போராட்டத்தில் குதிக்கும் மின்சார ஊழியர், அரசுக்கு விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. 2024 நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் 3% அமையும், நம்பிக்கை வெளியிட்ட ரணில் விக்ரமசிங்க. பொது வேட்பாளராக களமிறங்க ரணிலை தவிர வேறு தகுதியான எவரும் இல்லை, ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. குடும்ப அரசியலால் ஸ்திரமற்ற நிலைக்கு சென்ற நாட்டை மீட்கவே ரணிலை ஆதரிக்கின்றோம், அனுர பிரியதர்சன யாப்பா தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முனைப்பகுதியில் களஞ்சிய சாலையொன்றில் தீப்பற்றியதில் சம்பவ இடத்திலேயே 2 உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை முனைப்பகுதியில் களஞ்சிய சாலை ஒன்றில் தீப்பற்றி 2 உயிரிழந்துள்ளமை தொடர்பாக பருத்தித்துறை நீதவான் சம்பவ இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டார். குறித்த சம்பவம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை வேளை கடத்தொழில் உபகரண களஞ்சிய சாலையில் இடம்பெற்றது. இது குறித்து மேலும் தெரிய வருவது, புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட 2 களஞ்சிய சாலையில் சென்று கதவை பூட்டிவிட்டு நித்திரைக்கு சென்ற போதே அதிகாலை 12:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் தீயை அணைக்க முற்பட்ட போதும் களஞ்சிய சாலையில் உறக்கத்தில் இருந்த 2 உடல் கருகி பலியானதுடன் அங்கிருந்த பொருட்களும் தீயில் எரிந்ததால் அருகில் இருந்த வாகன தரிப்பிடத்திலும் தீப்பரவி சேதமடைந்தது. மலையகத்தின் உடப்புசலாப பிள்ளையார் லோமன் தோட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்களான வேலாயுதம் புவனேஸ்வரன் என்ற 46 வயதானவரும் வேலாயுதம் ரவி என்கின்ற 38 வயதானவரும் உயிரிழந்துள்ளனர். களஞ்சிய சாலையில் இருந்த சிலிண்டர் தீ விபத்து காரணமாக இருக்குமா என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். தீ பற்றியமைக்கான காரணம் தெரியவராத நிலையில் சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை நீதவான் புன்னுத்துறை கிருசாந்தன், தடவையியல் போலீசார், பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். மீனவர்களுடைய பிரச்சினையை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிக்கொண்டு வராமல் மூடி மறைப்பதற்கு கடற்றொழில் அமைச்சர் தனது ஆதரவாளர்களை வைத்து கூட்டத்தை நடாத்தியதாக ஊர்காவற்றுறை கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாச செயலாளர் அன்னராசா குற்றம் சாட்டியுள்ளார். இதைத்தான் நாங்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே அரசியல் பின்புலத்தோடு கலந்து கொண்டவர்கள் தான் அவர்கள். அதில் ஒரு ஆளை தவிர மற்றவர்கள் கிராமப்புறத்தில் கூட ஒரு சங்கத்தில் இல்லை. சங்கத்தில் இல்லாதவர்கள் மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சர் ஆதரவாளராக நியமிக்கப்பட்டு அவர்கள் தான் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். ஒரு அமைப்பில் ஒரு ஆளுக்கு என்றால் 2 அமைப்பில் 3 பேருக்கு எப்படி இடம் கொடுத்தது? மாவட்ட அரசாங்க அதிபர் எப்படி கொடுப்பார்? அப்போ இதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். அது அரசியல் நோக்கத்தோடு மீனவர்களுடைய பிரச்சனையை வடக்கிலே மூடி மறைத்து எங்களுடைய சீனாவுக்கு கடலை விற்பதற்கு இவர்கள் துணை போகின்றார்கள். சீனாவுடைய பணத்திற்கு அடிமையாகித்தான் இந்த செயற்பாடு நடக்கிறது. அதனால் தான் நான் சொல்லுகின்றேன், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே பிரதேச ரீதியாக மீனவர்களுடைய பிரச்சனையை எடுத்து மாவட்டத்துக்கு சமர்ப்பிக்க வேண்டும். வெறுமெனவே அன்றைய மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே நடந்த சம்பவத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று கேட்டால் இந்திய மீனவர் ஒரு பிரச்சனை, அதைவிட மிகப்பெரிய பிரச்சனையிலே தீவகம் அல்லாடி கொண்டிருக்கின்றது. உள்ளூர் இழுவைப்படகினாலே நெடுந்தீவு, அனலை தீவு, இழுவை தீவு, ஊர்காவத்துறை. அப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரிவதில்லை. அது வெறுமனவே ஒரு கடற்றொழில் அமைச்சராக இருந்து கொண்டு எங்களுடைய பிரச்சனையை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலே வெளிக்கொண்டு வராமல் மூடி மறைப்பதற்கு தனது ஆதரவாளர்களை வைத்துத்தான் அந்த கூட்டத்தை நடத்துகிறார்கள். நான் 2022 ஆண்டு 31ஆம் தேதி இதே ஊடகவியலாளர் மாநாட்டிலே கூறி சென்றேன். 2023ஆம் ஆண்டு அமைச்சரினுடைய ஆக்களினால் தான் வடக்கு கடற்றொழில் சமூகம் பிரிக்கப்படும் என்று இன்று அது நடந்திருக்கின்றது. அதிலே கலந்து கொண்டவர்கள் அமைச்சரினுடைய ஆதரவாளர்கள். அமைச்சரால் வழங்கப்பட்ட நியமனத்திலே அமைச்சர் சொல்வதை செய்பவர்கள் தான் அவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனையும் தெரியாதா?
தீவகத்தில் உள்ளூர் உழுவப்படுவதால் பாதிக்கப்படுது. வடமாராட்சியில் அன்றைக்கு ஒரு சம்பவம் நடந்தது, நீங்கள் அறியவில்லையா? உதாரணத்துக்கு அந்த கடலில் அந்த சங்கம் கட்டளை விட்டு இருக்கிற ஆளை போய் பிடிக்காதேங்கோ, இன்னும் டேட்டுக்கு பிறகு தான் பிடிங்கோண்டு. ஆனால் ஒரு வர்க்கம் போய்த்தானே அதனால் பிடிக்க கட்டளையிட்ட சங்கத்தோட படகை எதிர்ச்சிருக்கு. அப்போ இன்றைக்கு இந்த வடக்கிலே அதாவது சட்டவிரோதகாரற்ற ஆதிக்கம் தான் ஓங்கி நிற்கின்றது. பாரம்பரிய கடற்றொழிலாளர்களும் நியாயமாக கடற்றொழிலாளர் செய்கிற நாங்களும் கத்திக்கொண்டு தான் இருக்கிறோம். அதிகார வர்க்கம் அவர்களுக்கு துணையாக நிற்கிறார்கள். இன்று உள்ளூரில் வைப்பட எப்படி சட்டவிரோதமாக பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு தீர்மானமாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதை பாராளுமன்றத்திலே சுமந்திரன் அவர்கள் சிறப்பு பிரேரணையை வச்சு ஒன்று பேசும்போது அதற்கு எதிராக போராடினார்கள். அப்போ தமிழ் எம்பிமார் மீனவர்களுடைய பிரச்சனை உண்மையாக பேசினால் அவருக்கு எதிராக அவதூறு பிறப்பப்படுவது இது இரண்டாவது சம்பவம். முதலாவது பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனுக்கு எதிராக பரப்பப்பட்டது, இரண்டாவது செல்வராஜா கஜேந்திரன் அவர்களுக்கு எதிராக பரப்பப்பட்டது. அவர்கள் உண்மையை பேசட்டும், அவர்களுக்கும் கருத்து சுதந்திரம் இருக்குத்தானே, அதே தடுக்கிறீர்கள். இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், வடக்கிலே அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் சட்டவிரோதத்தின் ஊடாகத்தான் பெரும் பங்கை அவர்களுக்கு வழங்குகின்றார்கள். பாரம்பரிய மீனவர்களும் கடலையும் சூழலையும் பாதிக்கப்படுகிறவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள். இதுதான் எங்களுடைய தமிழ் கடற்றொழில் அமைச்சர் இருந்த காலத்தில் நாங்கள் பட்ட வேதனையும் துன்பமும் பாதிப்பும் இதுவாகத்தான் இருக்கிறது. 2024ஆம் ஆண்டு அது நடக்காமல் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாளை மறுதினம் வியாழக்கிழமை தொடக்கம் 4 நாள் பயணமாக வடக்குக்கு வர உள்ளார். இந்த நாட்களில் பல்வேறு மட்ட சந்திப்புகளில் ஈடுபட போவதாக தகவல் வெளியாகியுள்ளன. நாளை மறுதினம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 5:30 வரை மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதி பங்கு கொள்வார். அன்று மாலை 7 மணி முதல் 9:30 வரை சிவில் சமூக பிரதிநிதிகளை ஜனாதிபதி சந்திப்பார். மறுநாள் 5ஆம் திகதி காலையில் வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும் வவுனியா, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கான அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் பிற்பகல் 2 மணி தொடக்கம் 3 மணி வரையில் பூநகரி பிரதேச அபிவிருத்தி மற்றும் நகரமயமாக்கல் தொடர்பில் பூநகரி பிரதேச செயலகத்தில் இடம்பெறும் கலந்துரையாடலிலும் அவர் கலந்து கொள்வார். 6ஆம் திகதி காலை 9 மணி முதல் 10 மணி வரை யாழ் மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாணம் வவுனியா பல்கலைக்கழக உபவேந்தர்கள் மற்றும் கிளிநொச்சி வளாக பீடாதிபதி உள்ளிட்ட விரிவுரையாளர்கள் உடனான சந்திப்பை தொடர்ந்து முற்பகல் 10 மணி முதல் 11:30 வரையில் சர்வமத பிரதிநிதிகள், மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் யாழ் போதனா மருத்துவமனையின் நலன்புரி சங்கத்தின் பிரதிநிதிகளை ஜனாதிபதி சந்திக்க உள்ளார். அதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி தலைமையில் பிற்பகல் 3 மணி முதல் 5 மணி வரை யாழ் மாவட்ட செயலகத்தில் நிபுணர்கள் உடனான சந்திப்பும், 7ஆம் திகதி தந்தை செல்வா மண்டபத்தில் பனை தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுடனான சந்திப்பும் இடம்பெறவுள்ளது. நாட்டை மீட்பதற்கான வேலை திட்டத்தை உருவாக்குவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக சர்வ கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பொருட்கள், சேவைகளின் விலைகள் வலுவாக அதிகரித்துள்ளன. மக்கள் மீது பொருளாதார சுமைகள் திணிக்கப்பட்டுள்ளன. இதிலிருந்து மக்களை மீட்பது பற்றி சிந்திக்க வேண்டும். அவ்வாறு இல்லையேல் கடும் அதிருப்தியில் மக்கள் எவ்வாறான முடிவை எடுப்பார்கள் என தெரியவில்லை. இந்த நிலைமையில் இருந்து நாட்டை மீட்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளையும் அழைத்து நிலைமையை தெளிவுபடுத்த வேண்டும். நாட்டை மீட்பதற்கான அரசியல் வேலை திட்டமும் ஏனைய தரப்புகளின் வேலை திட்டங்களும் முன்வைக்கப்பட்டு காத்திரமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். எந்த ஒரு கட்சியானாலும் தனித்து செயற்பட்டு இந்த நாட்டை மீட்க முடியாத சூழ்நிலை காணப்படுகின்றது. அதனை அனைத்து தரப்புகளும் வட்ட மேசைக்கு வந்து பேச்சு நடத்தி இணக்கத்துக்கு வர வேண்டும். அவ்வாறு இல்லையேல் மக்கள் கிளந்தெழுவார்கள் என தெரிவித்துள்ளார். பிறந்திருக்கும் புது வருடம் தேர்தல் ஆண்டு என்பதால் தேர்தலை இலக்காக கொண்டு நாட்டுக்குள் இனமத மொழி பிரிவினையை விதைக்க சுயநல அரசியல்வாதிகளுக்கு இடமளிக்க கூடாது என நீதி, சிறைச்சாலை அலுவலகம் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 2024 புது வருடத்துக்கான கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை நீதியமைச்சு வளாகத்தில் இடம்பெற்ற போது அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு தேர்தல் ஆண்டு. இந்த ஆண்டில் எந்த தேர்தல் வந்தாலும் இன மத மொழி பிரிவினையை உருவாக்க சுயநல சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கு இடமளிக்கக்கூடாது. நாட்டில் தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்தி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டி அமைதியான தேசத்தை அமைக்கும் பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அரச ஊழியர்கள் என்ற வகையில் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் உறுதி பிரமாணம் வழங்கினாலும் அரச ஊழியர்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் நல்லெண்ணம் இல்லை. என்றாலும் நீதியமைச்சின் அதிகாரிகளாக நாங்கள் நாட்டில் இருக்கும் முன்மாதிரியான அமைச்சு என்பதை மக்கள் மத்தியில் உறுதிப்படுத்தி இருக்கின்றோம். 2024 வருடத்துக்குள் 60 புதிய சட்டமூலங்களை நிறைவேற்றிக் கொள்ள தேவையான ஆரம்ப நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம். சுதந்திரத்துக்கு பின்னர் நாட்டில் ஏற்பட்ட அரசியலமைப்பு புரட்சி 21வது அரசியலமைப்பு திருத்தமாகும். ஊழல் எதிர்ப்பு உள்ளிட்ட பல புதிய சட்டங்களை அனுமதித்துக் கொண்டு மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதனால் 2024 ஆண்டின் முதல் வாரத்துக்குள் தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்க அலுவலக சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவோம் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ஒன்றிணைந்த எதிரணி கூட்டணியை வெகு விரைவில் ஸ்தாபிப்போம். கூட்டணியின் பொது வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை களமிறக்குவோம் என சுதந்திர மக்கள் சபையின் உறுப்பினரும் சுயாதீன எதிரணி எம்பியுமான டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் சுதந்திர மக்கள் சபையின் தலைவர் டலஸ் அழகப்பெருமவுக்கும் இடையிலான அரசியல் தொடர்பு 2022 ஆண்டு நடுப்பகுதியில் ஆரம்பமானது. பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இடைக்கால ஜனாதிபதி தெரிவுக்கான வாக்கெடுப்பின் போது புதியன பெரமுனவின் உறுப்பினர் டலஸ் அழகப்பெருமவின் பெயரை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முன்மொழிந்தார். அதனை பொதுஜன பெரமுனவின் தவிசாளர் GL பீரிஸ் வழிமொழிந்தார். பேராசிரியர் GL பீரிஸ் பொதுஜன பெரமுனவின் தீர்மானத்துக்கு அமைய அன்று ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கியிருந்தால் அவர்தான் பிரதமராக நியமிக்கப்பட்டிருப்பார். இடைக்கால ஜனாதிபதி தேர்தலில் டலஸ் அழகப்பெரும வெற்றி பெற்றிருந்தால் சஜித் பிரேமதாசா பிரதமராக பதவியேற்றிருப்பார். பெரும்பான்மை பலம் பொதுஜன பெரமுன பக்கம் உள்ளதால் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பாராளுமன்றத்திலும் வெளியிலும் அரசாங்கத்துக்கு எதிராக செயற்படும் தரப்பினருடன் இணக்கமாக செயற்படுகின்றோம். இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டாக குறிப்பிடப்படுகின்றது. எனவே எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமையில் ஒன்றிணைந்த எதிரணி கூட்டணியை வெகு விரைவில் ஸ்தாபிப்போம். கூட்டணியின் புது வேட்பாளராக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை களமிறக்குவோம் என தெரிவித்துள்ளார். மின்சார சபை ஊழியர்கள் 3 நாள் மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. மின்சார சபையை மறுசீரமைப்பதற்கான உத்தேச சட்டமூலத்துக்கு எதிராக நாளை முதல் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த தகவலை இலங்கை மின்சார ஊழியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் ரஞ்சன் ஜேலால் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் உத்தேச சட்டமூலத்தை உடனடியாக மீள பெற்றுக் கொள்ளுமாறு மின்துறை அமைச்சருக்கு அறிவிக்க உள்ளதாக பிரதம செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் சபையை ரணிலுடன் சேர்ந்து விற்க காஞ்சன விஜயசேகர விரும்புகிறார். இதை பாராளுமன்றத்தில் தன்னிச்சையாக நிறைவேற்றினால் இலங்கை மின்சார சபையில் பாரிய வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்படும். எனவே இலங்கை மின்சார சபையின் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக 3 நாட்களுக்கு மாபெரும் போராட்டம் நடத்த ஏகமனதாக தீர்மானம் எடுத்துள்ளோம். காஞ்சன விஜயசேகரவுக்கு பகிரங்க சவால் விடுக்கின்றோம். முடிந்தால் இதை பாராளுமன்றத்தில் கொண்டு வாருங்கள். அன்றைய தினம் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் அனைவரையும் கொழும்புக்கு வரவழைப்போம் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சரியான தீர்மானங்களுடன் இவ்வருடத்திற்குள் இலங்கையை துரித பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி கொண்டு செல்வதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்தார். அதற்கு தேவையான கடினமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் நாட்டின் நலன் கருதிய தீர்மானங்களிலே தாம் மேற்கொண்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்று நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய போராட்டத்தை எதிர்கொண்டுள்ளோம். நான் ஜனாதிபதியாக நாட்டை பொறுப்பேற்ற போது நாட்டின் பொருளாதாரம் முழுமையாக சரிவடைந்திருந்தது. நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டது. இங்கு அரசியல் செய்வதா இல்லாவிட்டால் நாட்டின் பொருளாதாரத்துக்காக பணியாற்றுவதா என நேரடியாக அமைச்சரவையுடன் ஆலோசிக்க நேர்ந்தது. பொருளாதார வேலை திட்டத்தை 2 வருட காலம் தாழ்த்தியதால் லெபனான் பெரும் பிரச்சனைகளை எதிர்கொண்டது. அரசியல் ஸ்திரமற்ற நிலைமையினை கிரேக்கம் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள 13 வருடங்கள் திண்டாடியது. அவர்கள் அரச ஊழியர்களின் சம்பளத்தை 50% குறைக்க நேர்ந்தது. இருப்பினும் நாம் அந்த நிலைமைக்கு செல்லவில்லை. சரிவடைந்து கிடந்த எமது மொத்த தேசிய உற்பத்தி எமது நேரடி தீர்மானங்களின் பலனாக முன்னேற்றம் கண்டது. 2023 ஆண்டு இறுதியில் ஓரளவு வலுவான பொருளாதார நிலைமை உருவாகியுள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவதற்கான தீர்மானங்களை சரியான நேரத்தில் மேற்கொள்ள வேண்டும். இவ்வருடத்தில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகம் 3% அமையும் என நம்புகின்றேன். பின்னர் அதனை மிஞ்சிய வளர்ச்சி ஏற்படும். எமக்கு ஒத்துழைப்பு வழங்க
பல்வேறு நாடுகள் முன்வந்துள்ளன. எதிர்காலத்தில் இந்த கடன்களை செலுத்தும் இயலுமை எம்மிடம் உள்ளதா என்பதே அவர்களின் கேள்வியாக உள்ளது. அதனால் நாம் புதிய வருமான வழிமுறைகளை தேடிக்கொள்ள வேண்டும். நாம் கடந்த வருடத்தில் 3.1 டிரில்லியன்களை வருமானமாக ஈட்டினோம். அது எமது மொத்த தேசிய உற்பத்தியில் 12% 2026ஆம் ஆண்டளவில் 15% மொத்த தேசிய உற்பத்தியை பலப்படுத்த வேண்டும். 2024ஆம் ஆண்டில் 4.2 டிரில்லியன்களை வருமானமாக ஈட்ட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் என தெரிவித்துள்ளார். அதேபோல் வரி சேகரிப்பில் பல்வேறு குறைபாடுகள் உள்ளன. அதற்காக புதிய வருமான அதிகார சபை ஒன்றை உருவாக்க சர்வதேச நாணய நிதியம் எமக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளது. அதனால் 2025 தொடக்கம் 2026 ஆகும்போது பொருளாதார வளர்ச்சியை 5% மேம்படுத்த முடியும். இருப்பினும் அது போதுமானதல்ல. எதிர்கால சந்ததிக்காக 8% தொடக்கம் 9% வரையிலான இலக்கை அடைய வேண்டும். அந்த வளர்ச்சியை எவ்வாறு ஏற்படுத்த முடியும் என்பது தொடர்பிலேயே ஆராய்ந்து வருகின்றோம். எவ்வாறாயினும் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான கடினமான தீர்மானங்கள் அனைத்தும் எடுக்கப்பட்டுள்ளன. விமர்சனங்களுக்கு உள்ளாகினாலும் நாட்டின் நலன் கருதிய தீர்மானங்களையே நாம் எடுத்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்குவதாக யார் தெரிவித்தாலும் தற்போதுள்ள செயற்பாட்டு அரசியலில் அதற்கு தகுதியானவர் ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யாரும் இல்லை என பலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொதுஜன பெரமுன ஆதரவளிக்கும். அதற்காக அந்த கட்சியின் உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்காது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். நாடு பங்குரோத்து அடைந்த போது நாட்டை பொறுப்பேற்க யாரும் முன்வரவில்லை. பல்வேறு காரணங்களை தெரிவித்துக் கொண்டு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதில் இருந்து நழுவிச் சென்றவர்கள் தற்போது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடப் போவதாக தெரிவித்து வருகின்றனர். ஆனால் நாடு பங்குரோத்து அடைந்த போது தனிநபராக இருந்து கொண்டு அந்த பொறுப்பை ரணில் விக்ரமசிங்க ஏற்றுக்கொண்டார். அதே போன்று நாட்டை கட்டியெழுப்ப சில கஷ்டமான தீர்மானங்களை தைரியமாக முன்னெடுத்தார். அதன் காரணமாகவே நாட்டை பங்குரோத்து நிலைமையிலிருந்து மீட்டு மக்கள் ஓரளவேனும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியுமாக உள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அனுபவம், சர்வதேச நாடுகளுடன் அவருக்கு இருக்கும் நீண்டகால தொடர்புகள் காரணமாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியுமாக இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக களமிறங்குவதற்கு தற்போதுள்ள அரசியல்வாதிகளில் ரணில் விக்ரமசிங்கவை தவிர தகுதியான வேறு யார் இருக்கின்றனர் என கேட்கின்றோம். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக களமிறங்கினார் அவருக்கு அனைத்து மக்களும் ஆதரவளிக்கும் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்புரிமையை பெற்றால் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க முடியும் என கட்சியின் செயலாளர் தெரிவித்தார். என்றாலும் இதற்கு முன்னர் பொது வேட்பாளராக பலர் களமிறங்கியுள்ளனர். அப்போது நாங்கள் ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்கின்றோம். அதே போன்று அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க பொது வேட்பாளராக களமிறங்குவது நிச்சயமாகும். அது தொடர்பில் ஏனைய அரசியல் கட்சிகளுடன் கலந்துரையாடி அவர்களின் இணக்கப்பாட்டை எமக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என நம்பிக்கை உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பெறுமதி சேர் அதிகரிப்பால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை ஏற்றுக்கொள்வதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சஹான் சோமசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் இதனால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகள் இவ்வாண்டில் 2ஆம் காலாண்டின் பின்படியாக குறைவடையும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2023ஆம் காலாண்டிலிருந்து பொருளாதார வளர்ச்சி வேகமாக நேர்மறையாகியுள்ளது. அதற்கமைய 2022இல் மறைப்பெருமானத்துக்கு வீழ்ச்சியடைந்த பொருளாதார வளர்ச்சி வேகம் 2023இல் சராசரியாக 3% அதிகரித்துள்ளது. அத்தோடு சர்வதேச நாணய நிதியத்தினால் 2ஆம் கட்ட கடன் தொகை அங்கீகரிக்கப்பட்டதன் பின் நாணய நிதியத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற $337 மில்லியன், ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து கிடைக்கப்பெற்ற $220 மில்லியன் மற்றும் உலக வங்கியிடமிருந்து கிடைக்கப்பெற்ற $250 மில்லியன் என்பனவற்றுடன் தற்போது $4 பில்லியன் அதிக அந்நிய செலாவணி இருப்பை பேண முடியும் என்ற இலக்கை அண்மித்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.